இந்த கால ஆராதனை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது உங்களோட திருவார்த்தைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும் வேளையில் உங்களோட வார்த்தைகள் நம் அனைவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. வசனத்தை நீங்க அனுப்பி மக்களை குணப்படுத்தினவர். இன்றைக்கும் உங்களோட வசனத்தில் ஜீவன் இருக்குது, வல்லமை இருக்கிறது. இப்பொழுது சுவாமி உங்களோட வசனத்தை நாங்கள் தியானிக்கும் வேளையில் எங்களுக்கு அதை ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்து தரப்போவதற்காக நன்றி என்று சொல்லி இயேசுவின் நல்நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். தயவு செய்து யாரும் அமருங்கள். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், பிலிப்பியன்ஸ் சாப்டர் 2 verse 8 வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும், சிலுவையில் அடிக்கப்படும் வரைக்கும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். தம்மை தாழ்த்தினார். இயேசு எங்களுக்கு முன்மாதிரியாக ஜீவித்து காண்பித்திருக்கிறார். இயேசு எங்களுக்கு முன்மாதிரியாக இந்த உலகத்தில் வந்து மனிதனாக 100க்கு 100 வீதம் மனிதனாகவும் 100க்கு 100 வீதம் கடவுளாகவும் வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்தில் இருக்கும் வழியில் கடவுளுக்கு ஏற்ற குணாதிசயங்களை அங்கே எடுத்து அவர் உபயோகிக்கவில்லை. எல்லாம் அவர் அறிந்தவராக இருக்கவில்லை. அந்த நேரத்தில் he was depending upon the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியில சார்ந்திருந்தார். ஆகவே தான் அவருக்கு வெளிப்பாடுகள் எல்லாம், அந்த வரங்கள், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற வரங்கள் அங்கே கிரியையில் இருக்கிறதை நாங்கள் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் 100க்கு 100 வீதம் மனிதனாக இருந்து காரியங்களை செய்ததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், நாங்களும் அவரை போல பாவிக்கப்பட முடியும், நாங்களும் அவரை போல இருக்க முடியும், நாங்களும் அவரை போல நன்மை செய்கிறவர்களாக சுற்றி தெரிய முடியும், பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்க முடியும். ஆகவே தான் கர்த்தர் எங்களுக்கு வாழ்ந்து காண்பித்த காரியத்தில் முதலாவது மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் தாழ்மை இருக்க வேண்டும். எதை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த உலகத்தை விட்டு போகும்போது நாங்கள் ஒன்றுமே கொண்டு போவது கிடையாது. ஆனால் இந்த உலகத்தில் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். நாங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லி காணக்கூடியதாக இருக்கிறது. 2ஆம் அதிகாரம், அதே அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எங்களுக்குள்ள இருக்க வேண்டிய சிந்தை என்னென்னா, நான் பெரியவன் என்றது அல்ல, நான் புகழ் பெற்றவன் என்று அல்ல, நான் கெட்டிக்காரன் என்றது அல்ல, ஞானம் நிறைந்தவன் என்று அல்ல, அறிவுடையவன் என்றது அல்ல, நல்ல பிரசங்கம் பண்ணுவேன் என்றது அல்ல. ஆனால் கர்த்தருக்குள்ளே இருந்த சிந்தை எல்லா மகிமையும் பிதாவுக்கு செலுத்தி கொண்டே இருந்தார். இந்த பூலோகத்தில் இருக்கும் வழியில் பிதா செய்கிறதை மாத்திரம் பார்த்து அவர் செய்வார். பிதா செய்யாத எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டார். இன்றைக்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் என்னத்தை செய்வார். இன்றைக்கு எங்களை வாயை திறந்தால் அது பயங்கரமான பாதாள குழி போல இருக்குது. ஆக்களை அப்படியே விழுங்கி போடும். பொல்லாத குழி. பைபிளில் சொல்லியிருக்குது, சிலரை பார்த்தா கல்லறை, அங்கே வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளை போல, வெளியில் பார்த்தா அழகாக இருக்கிறது, பார்த்தால் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ஆனால் உள்ளுக்கோ எல்லாம் உக்கி போய் எல்லாம் நாற்றம் எடுக்கிறது. எங்களுடைய ஜீவியம், எங்களுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்குது. எங்களுக்கு சில வேளைகளில் கோபங்கள் இருக்குது, கசப்புகள் இருக்குது, மற்றவர்களை குறித்து தேவையில்லாத கதைகளை கதைக்கிறது, அனவசியமான காரியங்களை ஈடுபடுறது. எங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் நீங்கள் கடலை வறுத்துருக்குறீங்களோ இல்லையோ தெரியாது. கடலை வறுக்கும் வேளையில், சில வேளையில் நான் சொல்கிறது, சில நேரங்களில் இலங்கையில் அந்த காலத்தில் நான் சிறியவனாக இருக்கும் வேளையில் ரோட்டுக்கு கரையில் சில ஆட்சிமார் இருந்து, அல்லாட்டா கடலை விற்கிறவங்கள் இருந்து, கடலை விற்று கொண்டிருக்கிறத கண்டிருக்கிறவர்கள் மாத்திரம் கை வைத்துங்க பாப்போம். எஸ், அவங்க வறுத்து கொண்டிருப்பாங்க. சில கடலைகள் பொறிக்கப்படும் வேளையில் சத்தம் கேட்கும். என்ன இப்படி தான் சில ஆட்கள் என்ன செய்கிறதுன்னு சொன்னால், வீட்டில் போயிட்டு தங்களோட குடும்பத்துக்கு முன்னால், தங்களோட பிள்ளைகளுக்கு முன்பதாக இருந்து மற்றவர்களை பற்றி கூடாமல் கதைச்சு கொண்டிருக்கிறது. இப்படி கதைக்கும் வேளையில் பிள்ளைகள் ஒரு வயது வரும் வேளையில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களை வெறுக்க ஆரம்பிப்பார்கள். எத்தனை பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்க, ஊரில் தொடங்கின சண்டை இன்னும் கனடாவில் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேள்விப்பட்ட ஆக்கள் யாரும் இருந்தால் மாத்திரம் தேங்க்யூ
நான் யோசிச்சேன் எனக்கு மாத்திரம்தான் தெரியும், உங்களுக்கு தெரியாதுண்டு. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விடுதலை ஆக்க கொண்டு வந்திருக்கிறார். கீழ்ப்படியும் வழியில் ஆசீர்வாதம் வருகிறது. இன்றைக்கு இந்த இடத்துல எங்களை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கிறேன். கர்த்தர் என்னோடு பேசுகிறார். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் குடும்ப ஜெபம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு சில நிமிடங்கள் மாத்திரம் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாக எத்தனை பேர் இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் எங்களை மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். வாழ்க்கையை மாற்றுகிறவர். இந்த காலவேளையில் எங்களுடைய ஜீவியத்தில் நன்மையான காரியங்களை வற்றாத ஊற்றை போல, வற்றாத நதியை போல எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்ற சித்தமுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலவேளையில் எங்களுடைய மைண்ட் செட்டை மாற்ற வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. புதிதாக்கப்பட வேண்டும். எங்களுக்கு குறைவுகளையும் குற்றங்களையும் பிழைகளையும் கண்டுபிடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. சில வேளைகளில் நான் பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் யாரோ பாஸ்டருக்கு சொல்லிட்டாங்க போல இருக்கு என்னை பற்றி என்று ஃபீல் பண்ணீங்க என்று சொன்னால் அதுதான் ஆவியானவர் பேசுகிறது. ஆவியானவர் உணர்த்துகிறது. ஆவியானவர் உணர்த்தும் வேளையில் நாங்கள் அந்த பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விலகுவோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும். கர்த்தரோடு எங்களுக்கு ஒரு ஐக்கியம் வேண்டும் என்று சொன்னால் அவர் நடப்பது போல நாங்களே நடந்தால் நாங்கள் பிழையான காரியங்களில் ஈடுபட மாட்டோம். கர்த்தர் இந்த காலவெளியில் எங்களை இந்த இடத்துல அழைத்து வந்தது மாத்திரமில்லை, இந்த வார்த்தைகளை யூடியூப்பில் கேட்குறவர்கள், அல்லாட்ட லைவ் ஸ்ட்ரீமில் கேட்குறவர்கள் யாரெல்லாம் எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ உங்களுக்கு இந்த வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு நிச்சயமாக ஆயத்தமாக இருக்கிறது. கீழ்ப்படியும் வேளையில் இந்த காலவெளியில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வசனத்தை படித்து பார்க்கும் வேளையில் எங்களுக்குள்ள தாழ்மை இருக்கணும். we have to be humble to receive the word of God. ஆண்டவர் சொல்றார், ஆண்டவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி, கனி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும், சாட்சிகளாக இருக்க வேண்டும். இந்த காலவேளையில் எங்களுக்கு சில வேளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கும் வேளையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் எங்கள் மேலே அன்பு வைத்திருக்கிறார், எங்களோடு பேசுகிறார், எங்களை சுத்திகரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார். ஆகவே அவருக்குள்ளே இருந்த சிந்த கர்த்தர் கீழ்ப்படி உள்ளவராக இருந்தார். நாங்களும் கீழ்ப்படி உள்ளவர்களாக இருக்கணும். பாருங்கள், நாங்கள் ஸ்பீடில் போகிறோம், 120க்கு மேலே போயிட்டோம்னு சொல்லுங்க. திடீரென்று நாங்கள் பார்க்குறோம் ரேவ் மிரரில் எங்களுக்கு தெரியுது லைட் அடித்து கொண்டு கிறிஸ்மஸ் லைட்ஸ் அடித்த மாதிரி ஒன்று வந்து கொண்டிருக்குது. கண்டோன்னே என்ன செய்கிறோம்? சைடுக்கு எடுத்துடுறோம். எடுத்தால் அவனும் சைடுக்கு வாரான், நிப்பாட்டிட்டு வந்துட்டு கதைக்கிறான், எங்களுக்கு ஒரு டிக்கெட்டை தருகிறான். டிக்கெட்டை வாங்கி முடித்த பிறகு நாங்கள் காரில் திரும்ப வெளிக்கிடும் வேளையில் அவனை திட்டி கொண்டு தான் போவோம். எத்தனை களவுகள் போகுது, எத்தனை கொள்ளைகள் அடிக்கிறாங்க, எத்தனை காரியங்கள் செய்கிறாங்க. அதை பிடிக்க மாட்டாங்க, எங்களை தான் வந்து பிடிப்பாங்க. ஆனால் சட்டம்ண்டா சட்டம்தான். பைபிளில் ஆண்டவருடைய வார்த்தை தான். இந்த சட்டத்தின்படி நடக்கிறவர்கள், நேற்றும் என்னோட கதைத்து கொண்டிருந்தவர்கள் சிலர் சொல்லுகிறார்கள், தாப்பனாக கர்த்தர் இருக்கிறதுனால நீ என்னத்தை செய்தாலும் அவர் உன்னை நேசித்து கொண்டே இருப்பார். அவர் நேசம் வைத்திருப்பார், அன்பு வைத்திருப்பார். ஆனால் பரலோகம் போவியா இல்லையா என்பது உள்ள தான் கிடக்குது. நான் வாழுகிற வாழ்க்கை சரியில்லாமல் இருந்தால், இந்த ஆண்டோட வசனம் சொல்லுகிறது, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் எங்கே இருக்கணுமாம்? இருதயத்தில் சுத்தம் இருக்கணும். அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க, இந்த வசனங்களெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ எப்படி பரிசுத்தமாக இருக்கிறது? உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறதுனால தானே. நான் உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வார்த்தையை இந்த இருதயத்தில் வைத்தேன். அப்போ நாங்கள் என்னென்னா கொஞ்ச நேரம் கர்த்தாவை இவனுக்கு சாத்தி போட்டு வாரன்னு சொல்லி போட்டு கர்த்தரை இருப்பாட்டிட்டு போன கதைகள், நாடகங்கள் எங்களுடைய சபையில் நடித்து காண்பித்திருக்கிறாங்க. இந்த காலவெளியில் ஃபுல்லாக கர்த்தருக்கு சரணடைய வேண்டும். we have to surrender our life to the Lord Jesus Christ முழுமையாக. if God is our Lord, Adonai என்று சொல்லுகிறோமே, எத்தனை பேருக்கு அர்த்தம் தெரியுமோ தெரியல. இஸ் லார்ட், அவர் ஆண்டவராக இருக்கிறார், எஜமானாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறபடி நடக்க நாங்கள் ஒப்பு கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கு எங்களுடைய சொந்த விருப்பப்படி நடக்க நாங்கள் எங்களை விட்டு கொடுத்தோம் என்றால் இன்றைக்கு எங்களுக்கு அம்போ தான், எங்களுக்கு ஆபத்து தான், படுகுழி தான். அதில் இந்த மீட்டுக்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடும். ஆகவே இந்த காலவெளியில் கர்த்தர் எங்களோடு பேசுகிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தியே எங்களையும் இருக்க கடவுது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்களை எடுத்தவர்கள் வாசிங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள், 5ஆம் 6ஆம் வசனங்கள் வாசிங்கள்.
நீங்கள் கீழ்ப்படிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். என்னவென்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு பெருமை, நானே என்று செய்ய வேண்டும், இதே நான் நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லி போட்டு பெருமையோடு இருந்தால் எதை குறித்தும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? தேவன் எதிர்த்து நிற்கிறாராம். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முன்னுக்கு போக முடியாதபடி கர்த்தரோடு எதிர்த்து நின்றா எங்களுக்கு எந்த விதத்திலையும் செழிப்பு வராது. The Holy Spirit is here என்பதை எனக்கு without a doubt I can tell. இந்த காலவெளியில் எந்த வாழ்க்கையை நான் மாற்ற வேண்டும். I have to change my lifestyle. இந்த வாழ்க்கையை மாற்ற வேண்டும் இன்றைக்கு இந்த காலவெளியில். When I come to the house of God, I will listen to the word of God, I will obey and I will practice it. நான் கர்த்தருடைய வீட்டுக்கு வரும் வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பேன், கீழ்ப்படிவேன், நடைமுறையில் நடப்பேன். அப்படி இருக்கிறவனே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் பரலோகத்துக்குள்ளே போக மாட்டான். ஆனால் பிதாவுடைய சித்தத்தின்படி செய்கிறவன், பிதாவுடைய சித்தத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறார். யாக்கோபுக்கு எழுதின நிருபத்திலேயும் அதே காரியத்தை தான் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் யாக்கோபு 4:6 சொல்லப்படுகிறது. என்னவென்று சொன்னால் ஜேம்ஸ் சாப்டர் 4:6, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு எனக்குள்ள தாழ்மை வேணும். இன்றைக்கு கிறிஸ்து எனக்குள்ள இருந்தால் எனக்குள்ள அந்த அவருடைய சிந்தியே என்னிலையும் இருக்கும். அவரை போல நான் வாழ வேணும். இன்றைக்கு எனக்கு விருப்பம் என்னென்னு சொன்னால் அவரை போல பிசாசு துரத்த வேணும், அவரை போல அற்புதங்கள் செய்ய வேணும். நல்லது தான், ஆனால் எங்களுக்குள்ள முதலாவது தாழ்மை இருக்க வேணும். இன்றைக்கு அனுபவங்களில் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையிலே சார்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின்படி சார்ந்திருக்கும் வழியில் கர்த்தர் காரியங்கள் செய்வார். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். ஆண்டவருடைய வசனத்தில் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், ஜான் சாப்டர் 1:29. எடுத்தவர் வாசியுங்கள். அவர் தேவ ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் என்னையும் போல உங்களை போல இந்த உலகத்தில் வந்து அவர் வாழும் வேளையில் அவரை பார்த்து யோவான் சொல்லுகிறான், இதோ பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டி என்று சொல்லி நாங்கள் இயேசுவை குறித்து பார்க்கிறோம். அவரை குறித்து யோவான் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் மட்டும் வாசித்து பார்க்கும் வேளையில், ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 verses 10 to 15 வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்றால், திருடன் என்று சொல்லும் வேளையில் பிசாசானவன் அவன் என்ன செய்கிறான்? திருட, கொல்ல, அழிக்கிறது. அவனுடைய காரியம் உங்களோட வாழ்க்கையில் நல்லா வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா பிசாசுட வேலை. ஆகவே தான் நாங்கள் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று சொன்னார். அடுத்த வசனம், அவர் சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் என்று சொன்னால், எப்பவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை கவனமாக பார்த்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய மகா பெரிய கிருபையினால் இந்த சபையில் ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்கள் இரவும் பகலும் அவர்கள் ஒவ்வொரு நாள்லேயும் ஒவ்வொரு நேரத்திலேயும் அவர்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் சபையில் இருக்கிறவர்களுக்காக. எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் விடாமல் ஜெபம் பண்ணுகிறார்கள். 13ஆம் வசனத்தில் பார்க்கிறோம், கூலியால் கூலிக்காக வேலை செய்கிறவனாகியால் அவன் ஓடி போறான், ஆடுகளுக்காக அவன் கவலைப்படான். அவனுக்கு கவலை இல்லை. என்னோடு அன்றைக்கு கதைத்து கொண்டிருந்தார்கள் ஒருவர், இந்த உலகத்திலேயே கஷ்டமான வேலை என்னவென்று சொன்னாலாம் டு பி அ பைலட். பைலட்டாக இருக்கிறது தானே கஷ்டமான வேலை. நீங்கள் யோசிக்கிறது பைலட்டுன்னா நல்ல ஈஸியாண்டு. காக்பிட்டை பார்த்துருக்குறீங்களோ இல்லையோ தெரியல, அட்லீஸ்ட் படத்தில் பார்த்துருப்பீங்க.
எவ்வளவு கஷ்டமான காரியங்களை செய்ய வேண்டுமான். ஆனால் இப்போதைக்கு இந்த புது வருஷத்தில் 25-26 கண்டுபிடித்திருக்கிறார்கள், மெய்ப்பர்களுக்கு போதர்மாருக்கு தானே கஷ்டமான வேலையா. ஏன்னா இன்றைக்கு ஒவ்வொரு ஆடும் இடிக்க பார்க்குது, அதை இப்போ துள்ளி கொண்டு வர தொடங்கிட்டது. எனக்கு பாஸ்டர் ரெபேக்கா சொன்னால் அவங்கள்ட்ட ஒரு பெரிய நாய் ஒன்று இருக்குது. நான் கேட்டேன், அந்த நாயை சில நேரங்களில் வெளியில் விட்டு போட்டு கூப்பிட வரைக்க அது வருதா கீழ்ப்படிதான்னு சொன்ன வழியில் அவ சொன்னேன், டேடி நான் அதுக்கு செய்கையை மாத்திரம் காட்ட வேணும், அதுக்கு செய்கையை காட்டினா அது ஒரு சத்தம் போடாது, பேசாமல் வரும். 2 சொன்னால் இருக்க வாயை திறக்க தேவையில் ஆக்ஷனில் காட்டக்க அது இருக்குமா, கீழ்ப்படி உள்ள நாய். இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை கர்த்தர் இந்த நாய்க்கே இவ்வளவு கீழ்ப்படிவாக கொடுக்குறாருண்டா, மனிதர்களாகிய நாங்கள் எப்படி ஜீவிக்க வேணும்? இன்றைக்கு அருமையான தேவண்ட பிள்ளைகளை என்னத்தான் நடந்தாலும் எதுத்தான் நடந்தாலும் கர்த்தர் அழைத்த அழைப்பில் நாங்கள் உண்மையாக இருப்போம் என்று சொன்னால், கர்த்தர் விசுவாசியாக இருக்க சொல்லி, மெய்ப்பன் மெய்ப்பனாக இருக்க சொல்லி, அப்போஸ்தலனாக இருக்க வேணும். அந்தந்த வேலையை நாங்கள் செய்வோம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். என்னவென்று சொன்னால் அடுத்த வசனத்தை வாசியுங்கள். நானே நல்ல மெய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். என்னுடையவைகளால் அறியப்பட்டிருக்கிறேன், தன்னுடைய மக்களால் அறியப்பட்டிருக்கிறேன், நாடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். இந்த கால வேளையில் நாங்கள் இந்த பரிசுத்த பந்தியில் நாங்கள் பங்கு பெற போகிறோம். இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் மரித்தார், என்னுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட காயங்களினால் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன், காயங்களினால் தழும்புகளால் நான் சுகமாக்கப்பட்டிருக்கிறேன். இந்த அப்பத்தில் நான் பங்கு பெறுகிறேன், இந்த திராட்சரசத்தில் பங்கு பெறுகிறேன். இதை பரிசுத்தத்தோடு பயத்தோடு நடுக்கத்தோடு வந்து அதில் பங்கு பெற வேண்டும் என்று கர்த்தர் சொல்லிக்கிறார். சும்மா ஒரு சடங்காச்சாரமாக வந்து கம்யூனியனை எடுத்து போட்டு போவது அல்ல. கர்த்தர் எனக்காக செய்த தியாகத்தை நான் நினைத்து பார்க்கும் வழியில் நன்றி உள்ளவனாக இருக்க வேண்டும். எத்தனையோ பாடல்கள் இருக்குது கல்வாரியை குறித்து. அவருடைய அன்பு எங்களுக்கு இன்றைக்கும் இந்த காலவெளியில் காண்பிக்கப்படுகிறது. அவருடைய இரத்தத்தில் இன்றைக்கும் வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. அந்த இரத்தம் மாத்திரமே எங்களோட பாவங்கள்லேருந்து எங்களை விடுதலை ஆக்கக்கூடியதாக இருக்குது. அந்த இரத்தத்தை குறித்து நாங்கள் படித்து தியானித்து பார்க்கும் வேளையில் அந்த இரத்தம் எங்களை பாதுகாக்கிறதா இருக்குது. தீய சக்திகள் எங்களை தொட முடியாதபடி இயேசுடைய இரத்தத்தை பூசும் வேளையில் அது நாங்கள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆண்டோட இரத்தத்தை தாண்டி சத்ருவானன் வர முடியாது. இந்த காலவெளியில் நாங்கள் பார்க்குறோம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 5:15, 2 Corinthians 5:15. அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், நான் வாசிக்கிறேன். என்ன பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்திருக்கிறவர் என்று பிழைத்திருக்கும்படி, மரித்து உயிரோடு எழுந்த தேவனுக்காக நாங்கள் பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக உங்களுக்காக மரித்ததை நாங்கள் நினைவு கூறுகிறோம். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வழியில், ஏன் நான் பைபிள் வசனங்களை சொல்கிறேன்டா, நான் என்ற சுயத்தில் ஒன்றும் பேசவில்லை, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். கலாத்தியர் 1:4 வாசிப்போம். அவர் எங்களுடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இந்த காலவெளியில் நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும். நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அதுக்கு பின்பதாக பாவம் செய்திருந்தால், பிழைகள் விட்டிருந்தால், இப்பொழுது நீங்கள் இயேசுவே நம்முடைய இரத்தத்தினால் கழுவி சுத்திகரியும் என்று சொல்லும் வழியில் அவர் எங்களை சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் எங்களை மேலே அன்பு வைத்திருக்கிறார். இந்த காலவெளியில் எங்களை சிநேகிக்கிறவர். அவருடைய அன்பு மாறாத அன்பு, அவருடைய இரத்தத்தில் வல்லமை இருக்கிறது. அந்த இரத்தமும் மாறாத வல்லமை உடையதாக இருக்கிறது. எத்தனை பேர் வந்தாலும் அவர்கள் எல்லாரையும் சுத்திகரிக்க அந்த இரத்தம் இன்னும் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏசாயன் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் இந்த பெருமையை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஏசாயா 14
13ஆம் 14ஆம் வசனங்களை குறித்து நாங்கள் வாசித்து பார்க்க போகிறோம். வாசியுங்கள். நான் வனாந்திரத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால் லூசிஃபரை பற்றி சொல்லப்படுகிறது. அவனை போல எனக்கு தெரிந்த விதத்தில் பரலோகத்தில் வேறு தூதர்களை அவர் ஆயத்தப்படுத்தவில்லை. லூசிஃபரை போல அவர் ஆயத்தப்படுத்தவில்லை. அவனுக்கு எல்லாம் என்னென்னு சொன்னால் அவனுடைய சர்ரத்தில் எல்லாமே வித்தியாசமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கூட பைப் ஆர்கன் மாதிரி எல்லாம், விண்ட் ஆர்கன்ஸ் மாதிரி, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாதிரி அவனுடைய சர்ரம் இருந்தது. அவன் அங்கே கர்த்தரை தொழுது கொள்வதற்கு மாத்திரம் அங்கே ஆயத்தம் பண்ணப்பட்டது மாத்திரமல்ல, அவனை குறித்து பார்க்கும் வேளையில் அவன் கேருபாக இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. பாதுகாக்க ஆயத்தமாக்கப்பட்டவனாக இருக்கிறான். அதை குறித்து நீங்கள் பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது, இவனுக்குள்ள வந்த ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். அவன் தன்னுடைய இருதயத்தில் சொல்லி கொண்டான். பெருமை. அவனை ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவனை தள்ளிட்டார் பரலோகத்திலிருந்து. பாருங்க, பரலோகத்திலேயே இந்த பெருமை வந்தது. யாருடைய வாழ்க்கையிலும் இந்த பெருமை இருக்கும் என்று சொன்னார். எதை குறித்தும் பெருமை பாராட்டுறதுக்கு ஒன்றுமே நாங்கள் இல்லை. நாங்கள் எல்லாம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஆக்கள். ஆனால் பெருமை இருக்கும் என்று சொன்னால் இந்த காலவெளியில் இந்த காலவெளியிலிருந்து ஆண்டவரே, என்னை அறியாமலே எனக்கு நான் பெருமைக்கு இடம் கொடுத்ததை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர் மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். இந்த பெருமையை கொண்டு போடுறது அந்த பிசாசு. இன்றைக்கும் அவன் ஜீவனோடு இருக்கிறான். அவன் இன்னும் கட்டப்பட்டு போடவில்லை. இன்றைக்கும் அவன் அங்கே அவிழ்க்கப்பட்டவனாக இருக்கிறான். அவனோடு இன்னும் ஒரு 3 ஒரு தேவ தூதர்களும் ஆயத்தமாக்கப்பட்டு அவர்களும் வந்தார்கள், அவனோடு சேர்ந்து வந்தார்கள். அதில் ஒரு கூட்டம் அங்கே கட்டப்பட்டு வைத்திருக்கிறது. மிகுதி எல்லாம் யோசிச்சு பாருங்க, முழு கூட்டத்தையும் அவுத்து விட்டுருந்தா இன்றைக்கு எங்கட பாடு என்ன? இன்றைக்கு நாங்கள் படுற பாடே போதும். நிறைய பிரச்சனைகள், கஷ்டங்கள். இந்த பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் என்னவென்று சொன்னால், 1 Corinthians chapter 10 verse 12 வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன், நான் நல்ல உபவாசம் பண்ணுவேன், நான் நல்ல ஜெபம் பண்ணுவேன், நான் நல்ல பைபிள் வாசிப்பேன், நான் நல்ல பாட்டு பாடுவேன், நான் நல்ல ஊழியங்களை நடத்துவேன், நான் செய்கிறேன் என்று யோசித்து அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், வாசிங்கள் அந்த வசனத்தை. தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அவன் விழாதபடிக்கு, நானும் நீங்களும் விழக்கூடாது. விழுந்தெல்லாம் சில ஆட்களுக்கு சில ஊழியங்களை கொடுக்கறது, அந்த ஊழியங்களை ஒழுங்காக செய்கிறது இல்லை. விருப்பம் பண்ண எடுத்துகிட்டு போ, என்ன விட்டாலும் பரவாயில்ல, நான் செய்யாமல் போனாலும் பரவாயில்ல. இப்படி இருந்தால் யாருக்கு வேண்டாம் என்று சொல்லுகிறார்கள்? கர்த்தருக்கு சொல்லுகிறார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் இந்த கால வேளையில் எங்கள் எல்லார் மேலேயும் அன்பு வைத்திருக்கிறார்? God loves us. இந்த கால வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வாசித்து பார்க்கும் வேளையில் நாங்கள் விழாதபடி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நாங்கள் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், முதல் முறையாக இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக வந்தவர், தன்னை உயிரை கொடுத்தவர். அவரை குறித்து வேத புஸ்தகம் வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது அவரை குறித்து. மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும். யூதா கோத்திரத்தின் சிங்கம் எங்களுடைய இயேசு கிறிஸ்து. நீங்கள் இந்த புக் மார்க்க கேலண்டரை வைத்திருப்பீங்க, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிங்கத்திர தலை அங்கே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து அவர் சிங்கம், யூத ராஜ சிங்கம் என்று நான் சொல்லுவேன். யூதாண்டு சொல்லும் வேளையில் யாக்கோபுடைய ஒரு பிள்ளை. யூதாண்டு சொன்னால் துதி என்றதுக்கு அர்த்தம். அவர் யூத ராஜ சிங்கமாக திரும்ப வரப்போகிறார். ஆனால் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் வேளையில், 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் வேளையில், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிற கூட எதிரி பிசாசானவன்
எப்படியாம் சிங்கம் என்றது இல்லை, சிங்கம் போல, கெச்சிக்கிற சிங்கத்தை போல இமிட்டேட் பண்ணுவான். இந்த காலவேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ற உள்ளத்தில் வந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், சிங்கம் அங்கே ரோ பண்ணும் வேளையில் எப்படி இருக்கும்? பயங்கரமாக இருக்கும். யாரும் கேட்டுக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, நான் கேட்டுக்கிறேன். ஜூக்கு போன நேரத்தில் ஒரு நாள் சிங்கம் அது அங்கே அந்த சத்தத்தை போடும் வேளையில் பயங்கரமாக இருந்தது. அதை என்னத்தை காண்பிக்கிறதுன்னு சொன்னால், அங்கே அது ரோ பண்ணும் வேளையில், இங்கிலீஷ் தமிழ் வார்த்தை அந்த ரோக்கு கெச்சிக்கிறது வரும். ஆனால் இன்றைக்கு இப்போ வரையில் எனக்கு யோசிக்காதீங்க, எனக்கு தெரியாதுண்டு. தேங்க்யூ. கெச்சிக்கிற சிங்கத்தை போல கெச்சித்து கொண்டு வரும். இந்த கெச்சிப்பு என்று சொல்லும் வேளையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது என்னத்தை காண்பிக்கிறது என்றால், இந்த பிசாசு என்ன சொல்கிறான் என்றால், அவன் என்ன செய்கிறான்? எல்லாத்து மேலேயும் தான் ஆதிக்கம் வைத்திருக்கிறேன் என்று சொல்லி காண்பிக்கிற வண்ணமாக கெச்சிக்கிறான். அவன் பிசாசு கெச்சிக்கும் வேளையில் மக்கள் பயப்படுகிறார்கள். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பயம், பிசாசு பயத்தை போடுகிறான். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எனக்கு பயமே வர இல்லை, என்ன நடந்தாலும் எனக்கு பயம் வராதுன்னு சொல்லுகிறார்கள். என்ன சர்வீஸ் பூரா மீட் பண்ணுங்க. ஒரு சின்ன கட்டியை கண்டாலே இது என்னவோ தெரியலை, அங்கே பிசாசு சொல்லுவான், இது கேன்சர், அப்படித்தான் உண்டு, அப்பா செத்தவர், இப்போ உனக்கும் வந்துட்டுது, நீயும் செத்து போகிற. பிசாசு பல காரியங்களை சொல்லுவான். அதுதான் கெச்சிக்கிறது. எல்லாத்தையும் மேலே ஆதிக்கம் செலுத்துகிறான் பிசாசு. எல்லாத்தையும் மேலே ஆதிக்கம் செலுத்துவதற்குத்தான் அவன் என்ன செய்கிறான்? கெச்சிக்கிறான். அவன் விசுவாசிகளை என்ன செய்கிறான் என்று சொன்ன, எப்பவும் பயப்படுத்தி பெரிய காரியங்கள் அவங்களோட வாழ்க்கையில் கலக்கத்தை வரக்கூடிய விதத்தில், கெட்ட காரியங்களை செய்யக்கூடிய விதத்தில், எந்தெந்த வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் செய்ய முடியுமோ அதைத்தான் அவன் செய்வான். ஆனால் அதெல்லாம் அது பொய் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. அதெல்லாம் பொய். பிசாசானவன் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான். இஸ் அ லாயர். இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற நீங்கள் எதை குறித்து பயந்து கொண்டிருந்தீங்கள் என்று சொன்னால், அது பிசாசுடைய ஒரு தந்திரம். அவன் கெச்சிக்கிற அந்த சத்தத்துக்கு நீங்கள் பயப்பட அவசியமே கிடையாது. அவன் பயப்படுத்துவான். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாங்கள் வாசித்து பார்க்கும் வேளையில் சொல்லப்படுகிறது என்னவென்று சொன்னால், 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தில் பார்க்கும் வேளையில், எங்களுடைய தேவன் சர்வ வல்லவராயிருக்கிறார். இஸ் ஆல் பவர்ஃபுல், இஸ் மோர் பவர்ஃபுல் தேன் த டெவில். 1 யோவான் 4 அதிகாரம் 4 வசனத்தில் பார்க்கிறோம் என்னவென்று சொன்னால், பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவன் என்று சொல்லிக்க பிசாசு. இன்றைக்கு பிசாசு உலகத்தில் இருக்கிறவனிலும் பார்க்க, மெல்லமா சொல்லுங்க, உங்களில் இருக்கிறவர் எனக்கு தெரியாதென்று வசனத்தை சொல்லி தாராங்க. வாசிக்க வேணும் சத்தமா. உங்களில் இருக்கிறவர், எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் என்று எல்லாரும் கையை நெஞ்சில் வச்சு சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். இயேசு உங்களுக்குள்ள இருந்தால் நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. கெச்சிக்கும் பிசாசு, ஆனால் நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. இன்னும் கெச்சிக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், அது அந்த நான் பக்கத்தில் வந்துட்டேன். கெச்சிக்கிறதுக்கு காரணம், சிங்கம் கெச்சிக்கிறதுக்கு காரணம் என்னவென்று சொன்னால், பக்கத்தில் வந்துட்டேன். பிசாசு அதுதான் செய்வான். பக்கத்தில் வந்துட்டேன், அங்கே முடிஞ்சது, இப்போ உனக்கு வருது, அங்கே வருத்தம் வந்துட்டுது, இப்போ உனக்கு வருது. கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அங்கே அந்த இடத்துல இந்த இடத்துல இந்த வியாதிகள் வருது, உங்களுக்கும் வருது. இது பிசாசுடைய வேலை. நான் எப்பொழுதும் என்னவென்று சொன்னால், பிசாசு சொல்லுகிறான், ஐ எம் ரைட் ஆன் டாப் ஆஃப் யூ. நான் உண்மையில் வந்து விட்டேன், நான் உன்னை இப்பொழுது நான் பிடித்து வைத்து விட்டேன், உன்னை பிடித்து விட்டேன். பிசாசுடைய தந்திரம் பொய். இன்றைக்கு அதை விசுவாசிக்க வேண்டாம். பிசாசு என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அவன் எங்களுக்கு நம்பிக்கை, தன்னில் நம்பிக்கை, தான் கிட்ட வந்துட்டேன் என்று சொல்லி, he wants us to believe he is close, we will not be able to resist or flee. அவனை விட்டு நாங்கள் ஓட முடியாது, அவனை எதிர்க்க முடியாது. சிங்கம் வந்துட்டது, பிசாசு வந்துட்டான். எத்தனை பேருக்கு இந்த பிசாசு என்று சொன்னால் பயம் இருக்குது? கையொத்த வேண்டாம். யாரோ சேவனை செய்துட்டாங்க, யாரோ மாந்திரிகம் செய்துட்டாங்க,
ஒரு ஊழியக்கார நபர் பேபிசாசிகளை துரத்தினவர் என்னோட கதைக்கும் வேளையில் சொன்னார், ஆரோ எனக்கு விரோதமாக செய்துட்டாங்க, ஆரோ எனக்கு விரோதமாக செய்துட்டாங்க. நான் சொன்னேன், ஒரு பிசாசும் உங்களை தொட இயலாது. இந்த பைபிளில் சொல்லியிருக்குது, எதுவும் எங்களை தீண்ட முடியாது. இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், பிசாசு உங்களை தொட முடியாது. இது கர்த்தருடைய வார்த்தை. எந்த மாந்திரிகன் செய்வினை இருந்தாலும் அதை பயம் இல்லாமல் நீங்கள் ஜீவிக்க கர்த்தர் இந்த காலவெளியில் உங்களோடு பேசுகிறார். ஆண்டுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அவன் சொல்லுகிறான், நான் உன்னை பிடித்து விட்டேன், இனி நீ தப்ப முடியாது, நீ என்னை விட்டு ஓட முடியாது, நீ என்னை எதிர்க்க முடியாது என்று சொல்லும் வேளையில் ஆண்டுடைய வசனத்தை 14ஆம் அதிகாரம் யோவான் 14:23 வாசித்து பார்க்கும் வேளையில் என்னவென்று சொன்னால் சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து அவரும் பிதாவும். வாசிங்கள், யோவான் 14:23. கிதில வாசிங்க தயவு செய்து. நாங்கள் பிதாவும் இயேசுவும் எங்களிடத்தில் வந்து இருப்போம். எப்பொழுது அவருடைய கற்பனைகளின்படி நடக்கும் வேளையில் எவ்வளவு வல்லமை எங்களுக்குள்ள இருக்கிறது. வல்லமை உள்ளவர்கள் எங்களுக்குள்ள இருக்கிறார்கள். கர்த்தர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார், பிதா இருக்கிறார், இயேசு இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். ஆகவே தான் எங்களை பிசாசு சில வேளையில் சொல்லுவான், என்னவென்று சொன்னால், என்ன நீங்கள் வெளியே தள்ள முடியாது, தப்ப முடியாது என்று சொல்லுவான். ஆனால் என்னத்தான் நடந்தாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கும் வேளையில் பிசாசுக்கு எதிர்த்து நில்லு, அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று சொன்ன அந்த வசனத்தின்படி அப்பால போ சாத்தானே என்று சொல்லும் வேளையில் பிசாசு கீழ்ப்படியத்தான் வேணும். இன்றைக்கு உங்களுக்கு அந்த நீங்கள் கர்த்தரோடு இருப்பீங்களேன்னு சொன்னால், கர்த்தரோடு நடப்பீங்களேண்டா, கர்த்தரோடு வாழ்வீங்களேன்னு சொன்னால், நீங்கள் பயம் இல்லாமல் பிசாசுக்கு நீங்கள் அவரையும் கூப்பிடுங்க, இவரை கூப்பிடுங்க, அந்த போதரை கூப்பிடுங்கன்னு சொல்லி அவசியம் இல்லை. ஜெபம் பண்ண வேணும் தான். சில வேளையில் உங்களோட காரியங்களை நீங்கள் மற்றவரிடத்தில் சொல்லி ஜெபம் பண்ணுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்கள் பயத்தினால் பீடிக்கப்பட்டவர்களாக இருக்க அவசியம் இல்லை. அதைத்தான் இந்த காலவெளியில் கர்த்தர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலவேளையில் எங்களுக்கு வெளியேற்ற முடியும். பிசாசு எங்களை பிடித்துட்டான், எங்களை அடக்கிட்டான், வந்துட்டான், ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகிற சூழ்நிலையிலேயும் ஒரு விடுதலை ஆண்டவர் எங்களுக்கு தரக்கூடியவராக இருக்கிறார். we can in the name of Jesus we can evict it. பிசாசை துரத்த முடியும். மூன்றாவதாக பார்க்கும் வேளையில் பிசாசு கெச்சிக்கும் வேளையில் அதை it proclaims his ownership, உரிமை. நீ என்னுடையவன், என்னுடையவள் என்று உரிமை கொண்டாடுகிறது. கெச்சிக்கும் வேளையில் அதை என்னென்று சொல்லுகிறா, என்ற எல்லைக்குள்ள சிங்கங்கள். உங்களுக்கு அந்த சிங்கங்களை குறித்து நீங்கள் படித்து பார்த்துருப்பீங்க, கதைகளை பார்த்துருப்பீங்க, படங்கள் பார்த்துருப்பீங்க. அது தண்டை எல்லைக்குள்ள இன்னொரு சிங்கத்தை வர விடாது. ஐம் த ரூலர் ஓவர் திஸ் டெரிட்டரி, இந்த பகுதிக்கு நான் தான் பொறுப்பாளர் என்று சொல்லி இருக்கிற அந்த சிங்கங்களை பார்ப்பீங்க. இன்றைக்கு என்னென்று சொன்னால் பிசாசு அதுதான் செய்கிறான். அவன் உரிமை கொள்ளுகிறான். இது என்னுடைய இல்லை. அவன் எங்களை எதிர்த்து நிற்கிறான். மற்ற சிங்கங்கள் வர முடியாதபடி பிசாசு என்ன செய்கிறான் என்று சொன்னால், சிங்கங்கள் எப்பொழுதும் கெச்சிக்கிறது போல பிசாசும் அதை காரியங்களை செய்கிறான். ஆகவே மற்ற சிங்கங்கள் வர முடியாது. வந்தால் சண்டை பிடிக்கும். அதில் பெரிய சிங்கமாக இருக்கும் உண்டு. இந்த காலவெளியில் பிசாசானவன் தான் சிங்கம் என்று சொல்லி சிங்கத்தை போல இருக்கிறான் என்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. எங்களுக்கு தெரியும் என்னவென்று சொன்னால், எங்களுக்கு தெரியும் நாங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாங்கள் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. we don't belong to this world. என்னத்தான் எங்களுடைய பிசாசு கிளைம் பண்ணாலும் he does not have authority over us. பிசாசு எவ்வளோ தான் சொன்னாலும் நீ என்னுடையவன் தான், எனக்கு தெரியும் நீ செய்ததெல்லாம் என்று சொல்லி எங்களை உரிமை கொள்ள பார்த்தாலும் எங்களுக்கு தெரியும் we don't belong to Satan. we belong to Jesus. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களை வாசித்து பார்க்கும் வேளையில், 1 Corinthians chapter 6 verse 19 and 20 வாசித்து பார்க்கும் வேளையில், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே இந்த சர்வன் தேவனுடைய ஆலயம் என்பது வாசிங்கள், தொடர்ந்து வாசிங்கள். பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா?
கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நீங்க கிரியத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீங்க. இயேசுடைய இரத்தத்தால மீட்கப்பட்டிருக்கிறோம் இந்த கால வேளையில. ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சர்ரத்தினாலே உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். எங்களுடைய சர்ரத்தில் அதுதான் நாங்கள் சொல்றது. எங்களுடைய சர்ரத்தை கண்டபாட்டுக்கு போய் வெட்டி கொண்டிருக்க இயலாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, சில ஆட்கள் தங்களை காயப்படுத்தி கொள்ளுவாங்க, தங்களை வெட்டி கொள்ளுவாங்க, தங்களை காயப்படுத்துவாங்க. எங்களுடைய சர்ரம் எங்களுடையது அல்ல. ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். சில ஆட்கள் இன்றைக்கு தங்களோட விருப்பப்படி செய்கிறாங்க. ரட்சிக்கப்பட முதல் நீங்கள் எது செய்திருந்தால் அது வித்தியாசம். ரட்சிக்கப்பட்ட புறவை எங்களை சர்ரத்தை வைத்து என்ற விருப்பப்படி திஸ் இஸ் மை பாடி, ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட். நோ, யூ கேனாட் டூ எனி திங் இஃப் யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் காட். நீ இயேசுடைய பிள்ளை இல்லையென்று சொன்னால் எஸ், யூ ஆர் ஸ்டில் நாட் அ சைல்ட் ஆஃப் காட். யூ கோ ஹெட் அண்ட் டூ வாட் எவர் யூ வாண்ட். நோ ஒன் இஸ் கோயிங் டு ஆஸ்க் யூ. யாரையும் பார்த்து கேட்க வேண்டாம், என்னத்துக்கு நீ தட்டு அடிச்சியாண்டு கேட்க வேண்டாம். இந்த பிசாசுகள் நிற்குது, பிள்ளை கண்டுபிடிச்சி இனி வர மாட்டேன், நான் டட்டு அடிப்பேன். இப்போ இன்னும் 1 2 இப்போ சொல்லி கொண்டிருக்கேன், நான் டட்டு அடுத்த முறை அடிச்சுட்டு வந்து பாஸ்டருக்கு காட்டணும். பிசாசு என்னவும் செய்துட்டு போ, ஆனால் எங்களை தொட முடியாது. நாங்கள் ஆண்டோட பிள்ளைகள். எத்தனை பேர் சொல்லுவீங்க நான் ஆண்டுடைய மகனும் மகளம்மா இருக்கிறேன்னு சொல்கிற ஆக்கள் கூட கையை உயர்த்தி ஆண்டோட ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். ஒரு 1 செகண்ட்ஸ் praise the Lord ன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமென். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் என்னவென்னு சொன்னால், பிசாசு கெச்சிக்கும் வேளையில் அதோடைய வல்லமையை காண்பிக்கிறது. பிசாசுக்கு பயப்படுறாங்க ஆக்கள். பிசாசுக்கு இன்றைக்கு எத்தனையோ பேருக்கு பயம். நான் இந்த பிசாசுடைய கதையில் நிறைய சொல்ல முடியும். என்னுடைய தாப்பனாரையும் என்னுடைய தாயாரையும் கத்த நல்ல அந்த விடுதலையின் ஊழியத்தில் உபயோகித்தார், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில். ஆகவே நான் சிறு வயதிலிருந்து இதெல்லாம் பார்த்துருக்கிறேன். இந்த பிசாசுகள் எல்லாம் என்ன செய்யும், எப்படி செய்யும், என்ன காரியங்கள் செய்யும் என்று. ஆனால் இயேசு என்ற நாமத்தில் வெற்றி இருக்குது. இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது அது கீழ்ப்படிவு இருக்குது. பிசாசுக்கு இருக்கிற வல்லமையை விட எங்களுக்குள்ளே இருக்கிறவர் இயேசு சர்வ வல்லவர். அதுதான் அவர் ஆட்டுக்குட்டியாக முதல் முறை வந்தவர். இப்பொழுது அவர் வருகிறார். இப்போ என்னவா வருகிறார்? யூத ராஜசிங்கமாக வருகிறார், சிங்கமாக வருகிறார், சிங்கம். ஆகவே தான் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்னு சொன்னால், அதுக்கு தனக்கு வல்லமை இருக்குது என்று சொல்லித்தான் அது கெச்சிக்கிறது. அது தன்னுடைய காரியங்களை செய்ய முடியும் என்று சொல்லி தனக்கு அவ்வளவு வல்லமை இருக்குது என்பதை காண்பிக்கத்தான் கெச்சிக்கிறது. அதே போல தான் நாங்கள் பார்க்குறோம் என்னவென்று சொன்னால், பிசாசானவன் என்ன செய்கிறான்டா, எங்களை விசுவாசிக்க, தனக்கு வல்லமை இருக்குது என்று விசுவாசிக்க, டு டிஸ்ட்ராயஸ். எத்தனை பேர் கேள்விப்பட்டுக்கிறீங்க அழிக்கிற பிசாசு, இது அழிக்கும், அதை அழிச்சு கொண்டு போகும். யாரும் கேள்விப்பட்ட ஆக்கள் இருந்தீங்கன்னா கையெழுத்துங்க பார்ப்போம். எஸ், அழிக்கும். ஆனால் எங்களுடைய தேவன் அழிக்கிறவர் அல்ல, ஜீவன் கொடுக்கிறவர். ஆண்டுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்குது. பிசாசு சொல்லுகிறான் என்ன, உங்களோட கர்த்தருடைய கையிலேருந்து, தன்னுடைய கையிலேருந்து பிசாசு சொல்லுகிறான் தன்னை கடவுள் பிடுங்க முடியாது என்று சொல்லி. ஆனால் ஆண்டுடைய வசனம் சொல்லுகிற 1 கொரிந்தியர் 10:13 சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வழியையும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார். பிசாசு வந்துட்டான், காரியங்களை செய்கிறான். யோபுடைய வாழ்க்கையில் பிசாசு நிறைய காரியங்கள் செய்தான். ஆனால் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனை 2 விதமாக, அதாவது ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வதிக்கிற தேவன். இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் டுடே அண்ட் சேயிங் த டெவில் இஸ் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ், டோன்ட் கிவ் க்ளோரி டு த டெவில், டோன்ட் டெஸ்டிஃபை அபவுட் த டெவில், பட் க்ளோரிஃபை காட். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஆண்டவருக்கு துதியை செலுத்துங்கள். அடுத்ததாக நாங்கள் பார்க்குறோம் என்னன்னு சொன்னால், அந்த சிங்கம் கெச்சிக்கும் வேளையில் தனக்கு விக்டரி கிடைச்சது என்று சொல்லி, தனக்கு வெற்றி கிடைத்து விட்டது என்று சொல்லி, அட்வான்ஸாக யுத்தத்துக்கு முன்பதாகவே அதுக்கு தான் பெருமை இருக்குது. அந்த சிங்கம் என்னென்னா, கெச்சிக்கும் வேளையில் எனக்கு வெற்றி கிடைத்துட்டது, இந்த பக்கம் ஒருத்தரும் வர முடியாது என்று சொல்லி அந்த வெற்றியின் துணியை அது கெச்சிக்கு அதை காண்பிக்கிறது பெருமையோடு கூட. இப்படி தான் சில வேளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலேயும் துன்மார்க்கனு கூடாக, பிசாசு கூடாக, அங்கே சில காரியங்கள் நடக்கும் வேளையில், யுத்தங்கள் நடக்கும் வேளையில், போராட்டங்கள் வரும் வேளையில் நாங்கள் சில வேளைகளில் யோசிக்கிறோம் எங்களுக்கு முடியாது என்று சொல்லி. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், எங்களுக்காக யுத்தம் செய்து
எதிரியை முறியடிக்கிறார். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாக, அதாவது இயேசுவால் மூடப்பட்டவர்களாக, ஆர்மர் ஆஃப் காட். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போம். கொலோசியர் 2:15 வாசிக்கும் வேளையில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால், கொலோசியன்ஸ் சாப்டர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில் இயேசு வெற்றி சிறந்து விட்டார். இன்றைக்கு நம்முடைய தேவன் யூத ராஜசிங்கமாக இருக்கிறார். பிரசிடென்ட் ட்ரம்பை குறித்து சொல்லுகிறார்கள் சைரஸ் என்று சொல்லி பைபிளில் இருக்குது. அவரை போல கர்த்தர் ஏதோ விதத்தில் எடுத்து உபயோகிக்கிறார். எங்களுக்கு என்ன நடக்குது போதுன்னு தெரியாது. நீங்கள் யோசிக்கலாம், என்னென்னா அங்கே தானே யுத்தம், அங்கே மிடில் ஈஸ்டில் தானே நடக்குது, அங்கே இங்கே நடக்குது என்று யோசிச்சு கொண்டிருக்கலாம். என்னத்தை சொல்ல வருகிறேன் என்றால், பரிசுத்தமாக இருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும். ஏனென்றால் ஆண்டுடைய வருகை அதி சீக்கிரமாக இருக்குது. எப்போ வருகிறார் என்பது தெரியாது. நாங்கள் மரித்தாலும் பரலோகம் போகணும். எல்லாருடைய பொய்யான பிரசங்கங்களை கேட்டு நம்பிக்கொண்டிருக்க வேண்டாம். போதனைகளை கேட்டு நம்ப வேண்டாம். கர்த்தர் எங்களுக்கு பைபிளை தந்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி நடக்கிறவன் தான். கர்த்தருக்கென்று ஊழியம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கென்று வாழுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். முதலிடத்தை கர்த்தருக்கென்று கொடுக்கும் வேளையில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையில் கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ண போகிறோம். நாங்கள் தோல்விக்காக சிருஷ்டிக்கப்படவில்லை. எங்களை வெற்றிக்கு மேலே வெற்றியை தர ஆண்டவர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறார். சிங்கம் போல பிசாசு வந்து காரியங்களை ஸ்கெட்சித்து கொண்டு வருவான். ஆனால் உண்மையான சிங்கம், யூத ராஜ சிங்கம் நம்முடைய இயேசு. எல்லாவன் மீட்டும் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஆல் பவர்ஃபுல் காட். அவர் எல்லாத்துக்கும் மேலாக உடையவர். எங்களுக்கு ஜெயத்தையும் வெற்றியும் தருகிறவராக இருக்கிறார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பன், இந்த வேளையில் கண்களை மூடி இருக்கும் வேளையில், தலைகள் குனிந்திருக்கும் வேளையில், இந்த கால வேளையில் எனக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தந்திருக்கிறார். பயம் இருந்தது, அந்த பயத்திலிருந்து விடுதலை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஏதோ ஒன்றை குறித்து நான் சந்தேகித்து கொண்டிருந்தேன், ஆனால் அந்த சந்தேகத்திலிருந்து எனக்கு விடுதலையை தந்திருக்கிறார். இந்த கால வேளையில் கர்த்தர் தம்முடைய வார்த்தை கூடாக என்னோடு தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறவள் மாத்திரம் இந்த கால வேளையில் உங்களோட கரத்தை உயர்த்துங்கள். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ். கரங்களை கீழே விடுங்க. பிரைஸ் தி லார்ட். எங்களை நேசிக்கிற நல்ல தாப்பனே, சபையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறேன் சுவாமி. கரங்களை உயர்த்தினவர்களை நீங்கள் கண்டீங்களப்பா. நீங்கள் ஜீவனுள்ள தேவன். நீங்கள் இந்த காலவெளியில் எங்களோடு பேசுனீங்க சுவாமி. எதையும் குறித்து பயப்பட அவசியம் இல்லை. எதையும் குறித்து சந்தேகப்பட தேவையில்லை. நாங்கள் எவ்விதமாக எங்களை தாழ்த்த வேணும், எவ்விதமாக உங்களுக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து எங்களுக்கு காண்பித்தீங்க சுவாமி. இன்றைக்கு சுவாமி உங்களோட வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறதுக்காக, எங்களோடு பேசியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்களோட வருகையின் வேளையில் நாங்கள் கைவிடப்படாமல் எடுப்பட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நிற்கிறோம் நினைத்து கொண்டு விழுந்து விடாதபடி எச்சரிக்கையாக இருக்க எங்களுக்கு ஆலோசனைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீங்க, எச்சரிப்பை தந்திருக்கிறீங்க. நாங்கள் ஆண்டவா உண்மையாகவே உங்களுக்குள்ள நிலைத்திருக்க கிறிஸ்து இயேசு மேலே, கற்பாறையாகிய இயேசு கிறிஸ்து மேலே எங்களுடைய அஸ்திபாரத்தை போட்டவர்களாக இருக்க கிருபைத்து தாங்க. கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவரையும் ஆண்டவா ஆசீர்வதிங்க, கடைப்பிடிக்க கிருபலிங்க உங்களோட வார்த்தையை, அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபம் பண்ணுகிறேன். உங்களோடு கூட அவர்கள் இன்னும் அதிகமாக வாசம் செய்ய அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கிருபைத்து கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அவருக்கென்று வாழ ஒப்பு கொடுத்துக்கிற ஒவ்வொருவரோடும் இன்னும் இன்னும் சதா காலங்களிலும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆமென்.